இந்தியாவுடைய பவுலிங் முதல்ல வந்து ஹார்திக் பாண்டியா அவர்கள் ஓப்பனிங் பண்ணார். அதுக்கெல்லாம் வந்து நம்ம ஃபஸ்ட்டு இந்த இஷ்யூவை பற்றி பேசிட்டோம். நெக்ஸ்ட்டு ரெண்டாவது பிளேயிங் லெவனை பற்றி பேசிடுவோம். இந்தியாவுடைய பிளேயிங் லெவன் எப்படி இருக்குது? சஞ்சு சாம்சனுக்கு எங்கே இடம் கிடைக்கும்? திலக் வர்மாவை தூக்கி விட்டுருவாங்களா? அடி வாங்க போகிறது யாருன்னா இன்றைக்கி வந்து யாருமே இல்லைப்பா, நான் சொல்கிறேன் கேளு அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்குவாடை வந்து நம்ம இந்திய அணி வந்துட்டு இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணிருந்துச்சு. ஸோ இந்திய அணியுடைய இந்த ஸ்குவாடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்தியா வர்சஸ் UAE மேட்ச்சில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஓப்பனிங் சஞ்சு சாம்சன் இறங்குவாருன்ற நம்பிக்கை எல்லாருக்கும் போனது சரியாக தான் போச்சு. அதே மாதிரி நம்ம சுப்மன் கில் அண்ட் அபிஷேக் சர்மாவை தான் ஓப்பனிங் இறக்குறதாக முடிவு பண்ணிட்டாங்க. ரைட், ஓகே. 1 டவுனில் சூரியகுமார் யாதவ், அதுவும் எதிர்பார்த்தது தான். திலக் வர்மாவை டீம் விட்டு தூக்கக்கூடாது, சஞ்சு சாம்சனையும் டீம் விட்டு தூக்கக்கூடாது. அப்புறம் யாரை தூக்கணும்? இந்த வரேன் அப்படின்னு சொல்லி திலக் வர்மா சஞ்சு சாம்சன் 2 பேரையும் 2 டவுனில் 3 டவுனில் இறக்குறதாக இதுலேயே 5 ஸ்லாட்ஸ் முடிஞ்சு போச்சு. இப்போ இதுக்கப்புறம் யாரை இறக்குறாங்க அப்படின்னா சிவம் தூபே. சரி, ரைட்டு, சிவம் தூபே. அப்போ ஹார்திக் பாண்டியா அவருக்கு அப்புறம் அப்படின்னு ஹார்திக் பாண்டியா அவரா எங்கே 7ஆம் நம்பர்லாம் ஹார்திக் பாண்டியா விளையாடணுமா? என்னடா டே, நான்லாம் IPLல 1 டவுனில் 2 டவுனில் குஜராத் டைட்டன்ஸுக்கு ஆடிக்கிட்டு இருந்தேன்டா. இன்னைக்கு ஏதோ திரும்பவும் மும்பை இந்தியன்ஸுக்குள்ளே வந்தவொடனே அங்கே சூரியகுமார் இருக்காப்புல, திலக் வர்மா இருக்கிறாருன்னு 5க்கு போனேன். திரும்பவும் இங்கே வந்தால் இங்கேயும் சூரியகுமார் இருக்காரு, இவர் இருக்காரு, அவர் இருக்காரு, 7ஆம் நம்பருக்கு கொண்டு வரீங்கலாம் அநியாயமா இல்லையா அப்படின்னா சார் நீங்கள் 7ஆம் நம்பர் கிடையாது, டீம் லைனப்பில் 7ல் இருக்கீங்க, மேட்ச் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் மாற்றிப்போம், இதெல்லாம் வந்து ஃப்ளோட்டிங் ஸ்பாட்ஸ், நீங்கள் திடீர்னு கூட நம்பர் 4 விளாடலாம். டே, இந்த விளாடலாம்லாம் எனக்கு வேணாம், எனக்கும் ஒரு ஸ்பாட்டை சொல்லு. ஆக்சுவலாக என் ஸ்பாட் என்ன 7 சார், ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? நான் தான் இம்ப்ரூவ் ஆகி வந்துட்டேன் என்னடா மேலே அப்படின்றாரு.